அதாங்க எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், ஆல்ரெடி பழைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஒண்ணு இல்லைங்க, எனக்கு ஒரு 10 இல்ல 12 வயசு தாங்க இருக்கும். குட்டியா சைக்கிள் ஒன்று வச்சிருப்பேன். அந்த சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் எங்க அம்மா கவர்ல பூவை போட்டு மாட்டி விட்டுருவாங்க. இன்னென்ன டேட்ல இன்னென்ன வீட்டுல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா சொன்ன மாதிரி எல்லா கவரையும் எடுத்துட்டு போயிட்டு பூ ஒவ்வொரு வீட்டுக்கா கொடுத்துட்டு வருவாங்க. அது ஒரு கஷ்ட காலங்க, என்ன பண்றது. காலையில நேரமா ஒரு 7 மணிக்கெல்லாம் ஓடுவேன். 8 மணி வரைக்கும் இந்த வேலையை செய்வேன். 8 மணிக்கு வேக வேகமா வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு, நல்லா சாப்பிடுறது நல்ல சாப்பிட கிடையாது, ஏதோ எங்க வீட்டுல இருக்கிறத கொஞ்சமா சாப்பிட்டு வேக வேகமா அதே சைக்கிள் எடுத்துட்டு ஸ்கூலுக்கும் போயிடுவாங்க. ஈவினிங் வந்தா ஈவினிங்ல ஒரு சில வீட்டுக்குலாம் பூ கொடுக்க சொல்லுவாங்க. எங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க, அதை பார்க்கும்போது எனக்குமே வருத்தமா இருக்கும். சோ அவங்க சொல்ற வேலையை நான் செய்வேன். எங்க அப்பா வந்துட்டாரு, இருடா நம்ம டீ வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழுவாத சொம்பு எடுத்து போய் டீ வாங்கிட்டு வந்தாரு போட்டுருக்குங்க. கொஞ்சம் கசப்பு எடுத்துக்கிச்சு. அம்மா அப்பாவோட தொழில சின்ன வயசுல இருந்து யாரெல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு சின்ன வயசுல நீங்க அவங்களோட தொழிலுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காம சொல்லிடுங்க. ருத்திகா கிட்ட காசு கொடுத்து தாத்தா படிக்கு செலவுக்கு பணம் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ருத்திகாவுமே தாத்தா படிக்கு பணத்தை கொடுத்துட்டாங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இருங்க. பை.